ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓலாவில் S1X Gen 3 வச்சுருந்தோம். அதனோட ரேஞ்ச் டெஸ்ட் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ஓலா S1ல் பார்த்தீங்கன்னா S1 Pro ப்ளஸோட ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓரளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் செயின் ட்ரைவ் தான். இதில் பார்த்தீங்கன்னா செயின் கொஞ்சம் நம்மளோட பெரிய செயின். ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொஞ்சம் பெரிய ஸ்ப்ராக்கெட்டாக இருக்கும். கீழே வந்து கவர் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக கழட்டிட்டோம், சும்மா அடிக்கடி க்ளீன் பண்ணி போடுறங்காட்டியும். ஓகேங்களா. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மோட்டரோட பவர்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 7 கிலோவாட் மோட்டர் பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்ரி வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 4 கிலோவாட்டு தான். நம்மளதும் 4 கிலோவாட்டு தான் வருது. நம்மளதும் 4 கிலோவாட் பேட்ரிக்கு என்ன இதுக்கும் எவ்வளோ ரேஞ்ச் வந்து வித்தியாசம் வருது, எவ்வளோ வருதுங்கிறத பார்ப்போம். சரி வாங்க பார்க்கலாம். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8678 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஓகேங்களா. பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 95% இருக்குது. நம்ம என்ன மோடில் வந்து ரைட் பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். இதில் எந்தெந்த மோடுக்கு என்னென்ன ரேஞ்சு வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டேட்டஸில் 95% பேட்ரி. அதுக்கு ஈக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா 187, நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா 149, ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 132, ஹைப்பரில் பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் ரேஞ்சு. கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி டெம்பரேச்சர், மோட்டர் டெம்பரேச்சர் இது எல்லாமே காட்டும். இதே வந்து இந்த ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆல் செட்டிங்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைடிங் இருக்கும். ரைடிங்கில் அட்வான்ஸ் ரீஜனை ஹையில் கொடுத்து பார்ப்போம். ஹையில் கொடுத்தோன்னா ஹையர் அப்ளை, இப்போ ப்ரொஃபைல் அப்ளைன்னு வந்துருச்சு. இப்போ வந்து அதனோட ரேஞ்சு எவ்வளோ காட்டுதுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா 216 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா 171 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 151 கிலோமீட்டர் காட்டுது. அதே ஹைப்பர் மோடில் பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர். டோட்டலாகவே ரேஞ்சு வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எல்லாமே நீங்கள் அது அட்வான்ஸ் ரீஜன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஆஃப் பண்ணி இருந்ததுக்கும் ஆன் பண்ணதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆனதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஓகேங்களா. சரி, நம்ம இப்போ வந்து நம்ம எந்த மோடில் ரைட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எந்த மோட்லேயுமே நம்ம ரைட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம புதுசாக இன்னொரு மோட் இருக்குல்ல, அதில் ரைட் பண்ண போகிறோம். அது என்ன மோடுங்கிறத பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஆல் செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதே ரைடிங்கில் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரைவ் மோடுங்குது பார்த்தீங்களா, இந்த மோடில் தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கஸ்டமைஸ் பண்ண போகிறது. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஓலா S1X Gen 3லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேயே வந்து இந்த மாதிரி மை மோட் செட் பண்ணி நம்ம ரேஞ்சு டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த மோடில் கொஞ்சம் நல்லாவே ரேஞ்சு கிடைக்கும். அதனால தான். சரி வாங்க, இதில் வந்து நம்ம எவ்வளோ பவர் செட் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்பீட் செட் பண்ண போகிறோம், எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். நம்ம பவர்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லெஸ் தென் 30% பவர், இருக்கிறதுலையே கம்மியான பவர் எவ்வளவோ அதை தான் நம்ம வைக்க போகிறோம் 30. அதுக்கு அதனோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். ஓகேங்களா. இந்த 30% பவரை யூஸ் பண்ணி 50 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வரைக்கும் நம்ம போகிற மாதிரி தான் செட் பண்ணி ஓட்ட போகிறோம். அதேமாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக் பார்த்தீங்கன்னா ஹையில் வைக்க போகிறோம். த்ராட்டல் ரெஸ்பான்ஸும் ஹையில் வைக்க போகிறோம். மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 243 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து காட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து நம்ம ஓலா S1X Gen 3ல் பார்த்தீங்கன்னா நான் 30% பவர் வைக்க மாட்டேன், கொஞ்சம் ஒரு 40 பக்கம் வைப்பேன். ஏன்னா நம்மளது வந்து மோட்டர் பவர் வந்து கம்மி, 7 கிலோவாட்டு தான். ஸோ 30 வைக்கும் போது என்ன ஆகுனா வண்டி கொஞ்சம் போகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நவராது. இது வந்து 13 கிலோவாட் மோட்டர் பவர் 13 கிலோவாட் பிக் பவர் இருக்குங்களாட்டியும் 30% பவருக்கே வண்டி ஓரளவுக்கு நல்லாவே பிக்கப் ஆகுது. அதாவது நின்று எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வண்டி ஸ்லோவாகுது. மற்றபடி ரன்னிங் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினா கூட வண்டி நல்லாவே பிக்கப் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த 30லேயே வச்சுப்போம். ஸ்பீடும் பார்த்திங்கன்னா 50 டாப் ஸ்பீட் அது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோடில் தான் நம்ம வந்து அந்த மை மோடில் தான் நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ஓகேங்களா. ஹோம் பேஜ் போய்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 95%க்கு பார்க் மோடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நார்மல் மோடுக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 171. அடுத்து ஸ்போர்ட்ஸ் மோடு
ஹைப்பர் மோடு, அடுத்து பார்த்தீங்கன்னா மை மோடுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 231 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. எவ்வளோ பர்சன்டேஜுக்குன்னா 95%க்கு 231 கிலோமீட்ரு இந்த மை மோடுக்கு. நம்ம இந்த மை மோடில் தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணி நமக்கு எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கிது, இந்த ஓலா S1 Pro ப்ளஸில் எவ்வளோ மைலேஜ் நமக்கு கிடைக்கிது, S1 Xக்கு நம்மளுதுக்கும் இதுக்கும் மோட்டர் பவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அதே மாதிரி இது டியூவல் சேனல் ABS பவர் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் S1 Pro ப்ளஸில் 4 கிலோவாட்டுக்கு என்ன ரேஞ்சு வருது இந்த மை மோட்லுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா. டோட்டல் கிலோமீட்டர் நம்ம ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8678 கிலோமீட்டர் நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பேட்ரி பர்சன்டேஜ் 95%. சரி ஓகேங்களா. வாங்க நம்ம வந்து ரைடிங்கில் இது எப்படி இருக்குது, செயின் ஸ்ப்ராக்கெட்டில் சவுண்ட் எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன மோட்லன்னு பார்த்தீங்கன்னா மைமல் மோடில் தான். இந்த மோடில் வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீட் போகிற மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஏறவும் இல்லை, 50 தான் போகுது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் மற்ற மோட்ஸும் இருக்குது. நம்ம இந்த மை மோடில் தான் இப்போ அதிகமாக நம்ம ரேஞ்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தான் ரேஞ்சு வந்து அதிகமாக கிடைக்கும், அதனால தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து 93%க்கு கீழே போகும்போது தான் அட்வான்ஸ் ரீஜனும் சரி, இந்த பிரேக் பை ஒயர், அந்த நம்ம மைமல் மோடில் பிரேக் பை ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வந்து ஹையில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் சரி ஃபோர்ஸ் ரீஜன், அதாவது நம்ம ஆக்சிலேட்டரை வந்து ஆப்போசிட் சைடில் த்ராட்டில் நம்ம திருப்பினோம்னாலும் ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலையுமே வந்து 93% கீழே போகும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ கூட 3 காட்டினேன் பாருங்கள், ஒர்க் ஆகலை. ஏன்னா இது 93% கீழே போகும்போது மட்டும்தான் அந்த அட்வான்ஸ் ரீஜன் இது எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் இது வந்து நார்மலாக தான் ஓடிட்டுருக்கும். ரீஜென்ரேட்டிங்கும் ஆகாது, பேட்ரி சார்ஜும் ஆகாது. 93% கீழே போகும்போது நல்லாவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் ரீஜனுங்கிற செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையில் தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைமல் மோடில் பார்த்தீங்கன்னா பிரேக் பை ஒயர்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஹையில் தான் வச்சுருக்கோம். பிரேக் பிடிச்சாலும் சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் விட்டோம்னாலும் சார்ஜ் ஏறுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி செட்டிங்ஸில் தான் நம்ம வந்து இப்போ ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஃபைனலாக வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டூர்லேருந்து பண்ணவாடி போயிட்டுருக்கோம். சும்மா அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே ரேஞ்சு டெஸ்ட் எவ்வளோ ரேஞ்சு வருதுங்கிறதையும் சொல்லலான்ட்டு தான். ஏன்னா இது வந்து வெஹிக்கிள் வந்து என்னோடது இல்லை, எங்கள் அண்ணாவுது. ஸோ அவர்கிட்ட சும்மா வாங்கியிருந்தேன், செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி இது ஒரு ரைடாக அப்படியே போகலாம், பண்ணவாடி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். அது ஒரு ரைடாகவும் அது ஒரு ரேஞ்சு டெஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான் சோலோவாக போகிறேன்னா கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ மேட்டரில் போனோம்னா தம்பி இருப்பான், தம்பியை நம்ம வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா டபுள்ஸ் தான் 2 பேரோட தான் சேர்ந்து போக போகிறோம். பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ ஸ்பீடு ஓட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மைமல் மோடில் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு வந்து போகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 45 கிட்ட வருவோம், 50 கூட வந்து தொடர மாதிரி நம்ம ஓட்டிப்போம். அதாவது 45லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த ரேஞ்சுக்குள்ளே நடுவில் மெயின்டைன் பண்ண மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. வாங்க நம்ம பண்ணவாடி போயிட்டு ரிட்டன் வரும்போது எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது என்ன ஏதுங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசுங்கிறங்காட்டியும் ரீஜென்ரேட்டிவ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே ரீஜன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்ப்ராக்கெட் சின்னதாகவும் பேக்கில் பார்த்தீங்கன்னா டயரில் வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது என்ன ஆகுனா நம்ம பவர் யூஸ் பண்ணும் போது முன்னாடி மோட்டர் ஒரு 10 சுற்றும் போது தான் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 2 சுற்றுன்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து ரீஜென்ரேட்டிவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டயர் 2 சுற்றும் போது மோட்டரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும் போது ரீஜென்ரேட்டிவில் அதிகமாக பவர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எந்த அளவுக்கு ரீசார்ஜிங் ஆகுது எப்படிங்கிறது நம்ம ரைட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் நம்மளதில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் வந்து கம்மியாக தான் ஏறும். ஏன்னா நம்மளது வந்து ஸ்ப்ராக்கெட்டும் கம்மி, மோட்டரோட பவரும் கம்மி. ஏன்னா நம்மளது 7 கிலோவாட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோவாட் பீக் பவர் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி இருக்குது எவ்வளோ ரேஞ்சு வருதுன்னு கேட்கலாம், பார்ப்போம்.
பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லாவே பவர் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நல்லா ஒரு ஒரு ஓவர் ஸ்பீட் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. ஏன்னா இதில் கொடுத்துருக்குற பவர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வண்டி அந்த அளவுக்கு பவராக இருக்குது. ஆனால் செயின் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது பவர் அதிகமாக இருக்கங்காட்டியும் அப்படிப்பா எனக்கு தெரியல சரியா. ஆனால் செயின் நாய்ஸ் ஓரளவுக்கு கம்பல்சரி இருக்குது. நம்மளதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் செயின் நாய்ஸ் அதிகமாகவே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டூர் டேம் பார்க் வழியாக நம்ம வந்து கொளத்தூர் போயிட்டு கொளத்தூர்லேருந்து பண்ணவாடி போகிறோம். இங்கே பண்ணவாடி போயிட்டு அங்கே வந்து எப்படி டேமில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம 95 எடுத்தோம். இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 89% இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.3 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். அதாவது 10 கிலோமீட்டர் நம்ம வந்து இப்போ வரையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து யூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6% சார்ஜ் வந்து யூஸ் ஆகிருக்கு. யூஸ் பண்ணதுக்கு நமக்கு 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குது. சரி, நம்ம வந்து கொளத்தூர் போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பண்ணவாடி போகும்போது அங்கே போயிட்டு ரீச் ஆகும்போது எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்சு கிடச்சிருக்குங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேட்டூர்லேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா இப்போ கொளத்தூர் பக்கம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கொளத்தூர் செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்குது. செக் போஸ்ட்டு தாண்டினோடனே ரவுண்டானா வரும். ரவுண்டானாவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ளே போனீங்கன்னா கொளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே போனீங்கன்னா பண்ணவாடி போகலாம். இதே ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மாதேஸ்வரம் மலையிலேருந்து கொள்ளைகால் மைசூர் போகும். ஓகேங்களா. நம்ம வந்து பண்ணவாடி போகிறங்காட்டியும் இந்த ரவுண்டானாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்து உள்ளே போனோம்னா கொளத்தூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து பண்ணவாடிக்குள்ளே நேராக ஒரே ரோடு பண்ணவாடிக்கு போகும். கொளத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பண்ணவாடி. அங்கே போயிட்டு உங்களுக்கு டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது, டேம் ஃபுல்லாச்சுன்னா எது வரைக்கும் தண்ணி இருக்கும் என்னங்கிறத உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். நீங்களும் வீடியோவில் பாருங்கள் தெரியும். மேபி தண்ணி நான் வந்து இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு. நந்தி சிலை இந்த மாதிரி டேம்குள்ளே இருக்கிறது வந்து தெரியுமா என்னென்னு எனக்கும் தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். தண்ணி இருக்கிறத பொறுத்து சிலை தெரியுமா தெரியாதா, அது கிட்ட போக முடியுமானுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே போயிட்டு. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணவாடி வந்து ரீச் பண்ணிட்டோம். பண்ணவாடி ஊருக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணவாடி பரசல் துறை ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னால் ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதை இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, பண்ணவாடி பரசல் துறை. இந்த பக்கம் போகணும் போல். லெஃப்ட் சைடு போனோம்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் வரும். போனோம்னா வந்து பண்ணவாடி பரசல் துறை போய்க்கலாம். டேம்குள்ளே தண்ணி எவ்வளோ இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணவாடி பரசல் துறைக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி ரோடு முடிய போகிற ஏரியா. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது டேமில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கோயில்கிட்ட தான் வந்து கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. இது வரைக்குமே தண்ணி இருக்கும். அதாவது இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பண்ணவாடின்னு சொல்லிட்டு பரசல் துறை. இந்த போட்டு கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த போட்டு இது வரைக்குமே வந்து போட்டு இங்கேருந்து தான் சவாரி போகும். இந்த அளவுக்கு தண்ணி எப்பயுமே இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாதங்காட்டியும் இந்த இடம் ஃபுல்லாகவே வறட்சியாக கீழே இருக்குது. கொஞ்சோண்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போவோம், தண்ணி எங்கே இருக்குது என்னங்கிறது. இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ரோடு எண்டாச்சு பார்த்திங்களா, அது வரைக்குமே தண்ணி இருக்கும். இங்கேருந்து பரசல் வந்து அந்தாண்ட போட் வந்து ஓட்டுவாங்க. சரிங்களா. இப்போ வந்து தண்ணி இல்லாதங்காட்டியும் தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே கடைசியாக போயிடுச்சு. ரொம்ப கம்மி, டேமில் தண்ணி கம்மியாக இருக்குங்காட்டி இங்கேயும் தண்ணி இல்லை. ஸோ அதனால் இது ரோடும் பார்த்திங்கன்னா அங்கே கடைசி வரைக்குமே போகுது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் முற்றியும் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா போட் அங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து தெரியுது, கேமராவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. கிட்டக்கால போயிட்டு காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே கடை இது எல்லாமே இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா போட் வந்து அந்தாண்ட ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து போட் சவாரி பண்ணுவாங்க. அந்த போட்டில் பார்த்திங்கன்னா வண்டி, 2 வீலர் எல்லாமே வந்து ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அந்தாண்ட வந்து விடுவாங்க. மறுபடியும் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே அதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும். பின்னாடி பார்த்திங்கன்னா போட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பரசல் இருக்குது பார்த்திங்களா. அந்த பரசலில் பார்த்திங்கன்னா அந்த 2 வீலர்ஸ் எல்லாமே ஏற்றிட்டுருக்காங்க. ஏற்றி அந்தாண்ட போய் இறக்கி விட்ருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக கடை இருக்கும், மீன் கடை இதெல்லாமே. சும்மா இங்கே பெருசாக சுற்றி பார்க்க எதுவும் இல்லை.
சும்மா அப்படியே ஜாலியாக வரலாம். ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், காற்றோட்டமாக நல்லா காற்று வீசிக்கிட்டு உட்காண்ட்ருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா போட் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், போட் கிளம்பிடுச்சு. அந்தாண்டிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு போட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அது கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த இடத்துல ஒரு போட் வந்துட்டுருக்கு. அந்த போட் வரதை பார்த்துட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி தான் வந்து இங்கேருந்து கூப்பிட்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து அதே மாதிரி அங்கேருந்து ஒரு போட் வந்து இங்கே வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து பரசல் துறைன்னு சொல்லுவாங்க, பண்ணவாடி பரசல் துறை. அதாவது அந்த கரைக்கும் இந்த கரைக்கும். அவ்வளோதான், கிளம்பிடுச்சு வண்டி, நல்லா வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சரி நம்மளும் கிளம்பலாம். இப்போ அந்த போட்டில் வந்தவங்களாம் இறங்கி கிளம்பிட்டாங்க. சரி நம்மளும் போவோம். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறத பார்க்கலாம், எவ்வளோ பேட்ரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8705 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. பேட்ரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 76% இருக்குது. அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 19% பேட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 27 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குதுங்க. சரி, நம்ம வந்து இப்போ ரிட்டன் கிளம்பிடலாம். போயிட்டு மேட்ரு போய் ரீச் ஆகும்போது நம்ம டோட்டலாக ஃபைனலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ ரேஞ்சு தான் கிடச்சிருக்குங்கிறதையும் வீடியோ எண்டில் பார்ப்போம். இங்கே பண்ணவாடியில் எதுவும் பெருசாக சுற்றி பார்க்குற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சும்மா டேமோட வியூ, பரசல் துறை, அது சும்மா அப்படியே ஜாலியாக வந்துட்டு போகணுங்கிறவங்களுக்கு வந்துட்டு போகலாம். மற்றபடி இங்கே பெருசாக சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இடமெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், நார்மலாக இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பண்ணவாடியில். ரிலாக்ஸேஷன் அப்படியே ஒரு மாதிரி வரலாம். பஸ்ஸு கூட பாருங்கன்னா போயிட்டுருக்கு. பரசல் துறைக்கிட்ட போய் அங்கே முன்னாடிலாம் மெயின் தார் ரோடு எண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ வந்து தண்ணி இல்லாதங்காட்டியும் போட்டிங் பார்த்தோம்ல, பரசல் ஓட்டினாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் போய் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு பஸ் ரிட்டன் கிளம்பிடும். சரிங்களா, அவ்வளோதான். நம்மளும் வந்து இப்போ மேட்ரு போயிட்டு ரீச் ஆகுவோம். ரீச் ஆகிட்டு எவ்வளோ பேட்ரி இருக்குது, அதுக்கு எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கிது என்னங்கிறத வீடியோ எண்டில் பார்ப்போம். வாங்க போகலாம். மேட்ரு போயிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மேட்ரு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து மேட்ரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இப்போ எவ்வளோ பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26% பேட்ரி வந்துடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8771 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸ்டார்டிங் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8678 கிலோமீட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எண்டிங் பார்த்தீங்கன்னா 8771 கிலோமீட்ரு. ஓகேங்களா. பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 95% ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எவ்வளோ பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு. எவ்வளோ பேட்ரி யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 69% பேட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா மைமல் மோடில் நம்ம 30% பவரும் 50 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடும் வச்சு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ரைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பில்லியனோட சேர்ந்து தான் ரைட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு 69%க்கு 93 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வண்டியோட ஓனர் எங்கள் அண்ணா, அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு 200 கிலோமீட்டர் பக்கமாகவே ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம எந்த மாதிரி ரைட் பண்ணாங்க, எப்படி என்னங்கிறத டீட்டெயில்டாக கேட்டு அது மாதிரி நம்மளும் ரைட் பண்ணி நமக்கு ஹையஸ்ட்டாக ரேஞ்ச் எவ்வளோ வருதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.